துதியும் ஸ்தோத்திரமும். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். சாந்த குணம் உள்ளவர்கள் இதைக் கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவது. தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள். கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். கர்த்தரை பின்பற்றுகிற விசுவாசிகளுக்கு தாவீது முன்மாதிரியாக ஜீவிக்கிறார். தாவீது இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தினார். சத்துருக்களை பற்றி முறையிட்டார். இந்த சங்கீதத்தை நிறைவு செய்யும் போதோ துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறார். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறார். தாவீது தேவனுடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். தாவீதின் இருதயம் தேவனை துதிக்கிறது. அதே சமயத்தில் அவருடைய பாட்டும் தேவனை துதிக்கிறது. அவர் தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துகிறார். இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவே மத்தியஸ்தராய் இருக்கிறார். பிதாவானவர் மத்தியஸ்தர் மூலமாய் நம்முடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அங்கீகரிக்கிறார். நம்முடைய துதிகள் பழைய ஏற்பாட்டு பலி முறைமைகளை விட சிறந்தது. கர்த்தரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவது கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் மேன்மையானது. இதுவே கர்த்தருக்கு பிரியமானது. மேசியாவின் காலத்தில் பழைய ஏற்பாட்டு பலிமுறைகள் முடிவுக்கு வந்தது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாக சிலுவையில் மரித்தார். இதற்கு பின்பு இனிமேல் பாவ நிவாரண பலி தேவையில்லை. அது செலுத்தப்பட்டு முடிந்து விட்டது. அதுபோலவே மோசேயின் பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விதமான பலி முறைமைகளும் பாரம்பரிய முறைமைகளும் இயேசு கிறிஸ்துவின் பலியினால் முடிவு பெற்றிருக்கிறது. அவற்றை இனிமேலும் செலுத்த வேண்டும் என்னும் தேவையில்லை. அவற்றிற்கு பதிலாக நாம் தேவனுடைய நாமத்தை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த வேண்டும். இதுவே கர்த்தருக்கு பிரியமானது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் காளைகளும் எருதுகளும் பலிகளாக செலுத்தப்பட்டன. இவற்றை கிரயத்திற்கு வாங்கி செலுத்த முடியாத ஏழைகள் புறா குஞ்சுகளையாவது வாங்கி கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். கர்த்தர் நம்முடைய தாழ்மையை நினைத்து பார்க்கிறார். நம்முடைய சிறுமையையும் துயரத்தையும் நினைத்து பார்க்கிறார். நாம் காளைகளையும் எருதுகளையும் ஆடுகளையும் புறாக்களையும் பலியிட வேண்டாம் என்று கர்த்தர் தாமே திருவுளம் பற்றுகிறார். அவற்றிற்கு பதிலாக நாம் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பதும் அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவதும் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கிறது. பழையது முடிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. மிருகங்களை பலியிடுவதை விட மேன்மையான காரியங்கள் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பது, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது. சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்டு தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிப்பதையும் அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவதையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அவர் இதில் பிரியமாய் இருக்கிறார். இதை கண்டு சாந்தகுணம் உள்ளவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தேவனை தேடுகிறவர்கள் உற்சாகம் அடைகிறார்கள். அவரை தொடர்ந்து தேடுகிறார்கள். அவர்களுடைய இருதயம் சந்தோஷமாய் இருக்கிறது. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பிரச்சனைகளை பயபக்தியோடு சொல்லும்போது கர்த்தர் அவற்றை செவி கொடுத்து கேட்கிறார்.
எளியவர்களின் விண்ணப்பத்தை தேவன் தள்ளிவிடுவதில்லை. தம்முடைய பிள்ளைகள் கட்டுண்டிருந்தாலும் கர்த்தர் அவர்களை புறக்கணிக்க மாட்டார். தாவீது கர்த்தரை உயர்த்துகிறார், அவரை துதிக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லுகிறார். கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய இருதயம் வாழும். கர்த்தரை துதிக்க கடவது. வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க கடவது. தேவன் சீயோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாய் இருப்பார்கள். சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தரை துதிக்குமாறு சங்கீதக்காரர் எல்லோரையும் அழைக்கிறார். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்க வேண்டும். தேவன் தம்முடைய சபைக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவர் சீயோனை ரட்சித்திருக்கிறார். இதற்காக சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய நன்மைகளையும் அவருடைய கிருபைகளையும் சிலாக்கியங்களையும் நினைத்து நாம் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். சீயோன் தேவனுடைய பரிசுத்த பர்வதம். இங்கு கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீயோனை ரட்சித்திருக்கிறார். அவர் யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். சபைகள் எல்லாம் தேவனுடைய பிரமாணத்தின்படியும் அவருடைய திட்டத்தின்படியும் கட்டப்படும். புதிய ஏற்பாட்டு சபைகள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் பிரகாரம் ஸ்தாபிக்கப்படும். கர்த்தர் யூதாவின் பட்டணங்களை கட்டும்போது கர்த்தருக்கு மீதமானவர்கள் அங்கே குடியிருந்து அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரின் சந்ததியாரும் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய நாமத்தை நேசிப்பார்கள். அவருடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படிவார்கள். இவர்கள் தேவனுடைய சபையில் ஐக்கியமாய் இருப்பார்கள். தேவனுடைய வாசஸ்தலத்தில் விசுவாசிகள் வாசமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் கர்த்தரை துதிக்கும் துதி எப்போதும் நிரம்பி இருக்கும். வருங்காலத்தில் நடைபெறப் போகும் காரியங்கள். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை துதிக்கும். சீயோனின் ரட்சிப்பு. யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். தேசத்தை திரும்ப ஒப்படைத்தல். ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாய் இருப்பார்கள்.